சினிமா துறையில் உதயநிதி செய்த சீக்ரெட் என்னென்ன? எத்தனை அந்தரங்க நாயகிகள்? த்ரிஷா போட்ட பகீர் வெடிகுண்டு. உதயநிதி கிருத்திகாவுக்கு இடையே வெடித்த கடும் மோதல். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததிலிருந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி ஒட்டுமொத்த திமுகவினரும் முதலமைச்சர் விஜய் மீது கொலை வெறியில் இருக்கிறார்கள். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை அமைத்து அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று நினைத்த நேரத்தில் நடிகர் விஜயின் வருகை தங்களது திட்டத்தை தலைகீழாக மாற்றிவிட்டதே என்கிற கொதிப்பில் இருக்கிறார்கள். இதன் காரணமாகவே முதலமைச்சர் விஜயை விமர்சிப்பதற்காக நடிகை த்ரிஷாவை தங்களது அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். அவரை பற்றி விஜயுடன் இணைத்து சர்ச்சை செய்திகள் வெளியிடுவதை வாடிக்கையாக்கிவிட்டார்கள். குறிப்பாக விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்திருந்தால் அவருடன் த்ரிஷாவை இணைத்து அரசியல் செய்வதற்கு திமுகவுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாகவே சட்டசபையில் அப்பாவை எங்கே காணோம் என்று தாவேகாவினர் சொன்னதுமே மனைவியை எங்கே காணோம் என்று உதயநிதி ஸ்டாலின் விஜயை விமர்சிக்க தொடங்கினார். குறிப்பாக விஜய் த்ரிஷா குறித்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே அவதூறு பரப்ப தொடங்கிய திமுக இப்போது வரை அதை விடாமல் செய்து வருகிறது. அப்படித்தான் தஞ்சையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் த்ரிஷா குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் விஜயின் மனைவி விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றதுடன் தற்போது லண்டனில் இருக்கும் அவர் விரைவில் தமிழகம் வந்து விஜயுடன் இணையப்போவதாக தகவல்கள் வெளியாகின. என்றாலும் திமுக இதனை விடுவதாக இல்லை. இன்னொரு புதிய புரளியை கிளப்பிவிட்டுள்ளது. அதாவது விஜயின் மிரட்டல் காரணமாகவே அவரது மனைவி விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றுள்ளார். மற்றபடி அவருடன் இணைந்து வாழ வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் அவருக்கு இல்லை. விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்ற அவர் தனித்துதான் வாழப்போகிறார். அதோடு விஜயும் தனது மனைவியுடன் வாழப்போகும் எண்ணத்தில் இல்லை. அவரை பொறுத்தவரை இனிமேல் எப்போதும் தனக்கு த்ரிஷாதான் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். அதனால் பெயரளவுக்கு மட்டுமே சங்கீதாவை மனைவியாக வைத்துக்கொண்டு த்ரிஷாவுடன் தான் விஜய் குடும்பம் நடத்தப் போகிறார் என்று தற்போது திமுகவினர் சமூக வலைதளங்களில் மீண்டும் அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள். விஜய் குறித்து ஏதாவது ஒரு வகையில் அவதூறு பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை தற்போது விடாமல் பிடித்து கொண்டு வருகிறது. இப்படி அரசியலுக்கு சம்பந்தமில்லாத தன்னை திமுக வம்புக்கு இழுப்பதால் கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார் த்ரிஷா. ஏற்கனவே தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் தன்னை பற்றி பேசியதால் உதயநிதியின் மனைவி கிருத்திகாவிற்கு அழைப்பு விடுத்து தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் த்ரிஷா. விஜயும் நானும் நண்பர்கள் மட்டுமே, நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வது போன்று சொன்னாலும் கூட அது எங்களது தனிப்பட்ட விஷயம். அதை எப்படி உதயநிதி ஸ்டாலின் அரசியலாக்கலாம்? இப்படி என்னை பற்றி அவதூறு பரப்பும் உதயநிதி பற்றி நானும் அவதூறு பரப்பினால் என்னவாகும்? அவர் சினிமா துறையில் யோகியமாக இருந்தாரா? அவரை பற்றிய பல ரகசிய சம்பவங்கள் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர், எந்தெந்த நடிகைகளுடன் உதயநிதி நெருக்கமாக இருந்து வந்தார் என்பது குறித்த மொத்த சீக்கிரட்டையும் உடைத்து குடும்பத்தில் குண்டு போட்டுள்ளாராம் த்ரிஷா. அதனால் இனிமேல் என்னை பற்றி உதயநிதி வாய் திறந்தால் ஒட்டுமொத்த திமுக குடும்பத்தின் வாயையும் அடைக்கும் அளவுக்கு பெரிய சம்பவம் செய்து விடுவேன். எப்படிப்பட்ட ரகசியத்தையும் வெளியிடுவதற்கு தயங்க மாட்டேன். அதனால் உங்கள் கணவரை கண்டித்து வையுங்கள் என்று கிருத்திகாவிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் த்ரிஷா. மேலும் தற்போது விஜயும் அவரது மனைவியும் சேர்ந்து வாழ முடிவெடுத்துள்ளார்கள். அதனால் இனிமேலும் என்னை இணைத்து அவதூறு பரப்பி அவர்களது குடும்ப வாழ்க்கையில் சலசலப்பை ஏற்படுத்தாதீர்கள். இனிமேலாவது அவர்கள் பிரச்சனை இல்லாமல் சேர்ந்து வாழட்டும். உங்களை போன்ற கீழ்த்தரமான அரசியல் செய்பவர்களை இதுவரை நான் பார்த்ததில்லை. விஜயை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால் தான் பெண்களை வைத்து மகா மட்டமான அரசியல் செய்கிறீர்கள். 60 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி பெண்களை வைத்து அரசியல் செய்வது வெட்கக்கேடானது. இனிமேலாவது விஜயை நேரடியாக எதிர்த்து அரசியல் செய்யுங்கள். பெண்களை ஆயுதமாக்குவதை விட்டுவிட்டு உங்கள் கணவருக்கு நல்ல புத்தி சொல்லுங்கள் என்று கிருத்திகா உதயநிதியிடம் நறுக்கென்று கூறியுள்ளார் த்ரிஷா. ஆனால் உதயநிதி குறித்து புகார் அளிக்க கால் பண்ணிய த்ரிஷா இப்படி அவரை பற்றி சீக்ரெட் விஷயங்களை ஆதங்கத்தில் கொட்டி தீர்த்து அசிங்கப்படுத்தி விட்டாராம். அதனால் தற்போது இந்த விவகாரம் உதயநிதி கிருத்திகாவிற்கு இடையே புகைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கோட்டையில் ஒலிக்கப் போகும் வந்தே மாதரம் சுதந்திர தினத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடல் கண்டிப்பாக இசைக்கப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருந்தார். அதோடு இந்த பாடலை யாராவது திட்டமிட்டு அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது திட்டமிட்டே வந்தே மாதரம் பாடலை இருட்டடிப்பு செய்து வரும் மாநிலங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த நிலையில் வருகிற சனிக்கிழமை 80வது சுதந்திர தினம் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் முதல் முறையாக பிரதமர் மோடியின் உரைக்கு முன்பு வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடி செங்கோட்டைக்கு வந்ததும் தேசிய பாடலான வந்தே மாதரம் இசைக்கப்படும். அவர் தேசிய கொடியை ஏற்றிய பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சுதந்திர தின விழா அழைப்புதலும் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இடம்பெற்றுள்ளது. இந்த நேரத்தில் நேற்று தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை கொடுப்பது தொடர்பான ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதற்கு அனைத்து கட்சிகளுமே ஆதரவளித்த நிலையில் அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.
ஏற்கனவே தமிழக ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து என்று பாடப்பட்ட நிலையில் இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் கொடுப்போம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு தீர்மானத்தை அவர் நிறைவேற்றியதை தொடர்ந்து அதற்கு எதிராக திமுக ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக தள்ளப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக உங்களால் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வைக்க முடியுமா என்று திமுக சார்பில் முதலமைச்சர் விஜயிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதனால் சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து குறித்து தீர்மானத்தை கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் விஜய் தான் சொன்னபடி அடுத்தடுத்து தமிழக அரசு சார்பில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் ஆளுநர் பங்கேற்கும் பட்சத்தில் வந்தே மாதத்திற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கான ஆணையை பிறப்பிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தனது வீட்டின் அருகே புதிய தலைமைச் செயலகம். முதல்வர் விஜயின் திட்டத்தால் ஆய்வில் இறங்கிய பொதுப்பணித்துறை. தமிழக அரசு செயல்பட்டு வரும் தற்போதைய தலைமைச் செயலகத்தில் இட நெருக்கடி இருப்பதால் அங்கிருந்து வேறு இடத்திற்கு தலைமைச் செயலகத்தை மாற்ற கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா காலத்திலேயே திட்டமிட்டார்கள். குறிப்பாக கருணாநிதி திருவல்லிக்கேணியில் உள்ள ஓமுந்திரார் மாளிகை பகுதியில் புதிய தலைமைச் செயலகத்தை கட்டியிருந்தார். ஆனால் அடுத்து வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதனை மருத்துவமனையாக மாற்றிவிட்டார். அதன்பின் ராணி மேரி கல்லூரி இடத்தில் தலைமைச் செயலகம் கட்ட ஜெயலலிதா திட்டமிட்ட போது அதை கருணாநிதி தடுத்தார். இப்படி அவர்கள் இருவருமே புதிய தலைமைச் செயலகம் அமைவதில் தடையாக இருந்தார்கள். இந்த நிலையில் தற்போதைய முதலமைச்சர் விஜய் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் தனது இல்லம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகில் புதிய தலைமைச் செயலகத்தை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். கடந்த காலங்களில் இந்த பகுதியில் சுனாமி, புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் என்பதால் தலைமை செயலகம் கட்ட அதிகாரிகள் தடை விதித்திருந்தனர். ஆனால் அப்போது முதலமைச்சர் விஜய் அப்பகுதியில் தலைமைச் செயலகம் அமைந்தால் போக்குவரத்திற்கு எளிதாக இருக்கும், நெரிசல் இருக்காது, கடலை ரசித்தபடியே பணியாற்றலாம் என்று கூறி அங்கு புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான ஆணையை பெற்றுள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது சென்னையில் உள்ள பட்டினப்பாக்கம் பகுதியில் தலைமைச் செயலகம் அமைப்பதற்கான முதற்கட்ட ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டுள்ளன. விரைவில் அங்கு கட்டுமான பணிகள் தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.